செய்வினைகளுக்கு ஃபேமஸான ஏரியா எது அப்படின்னா கேரளா தான். கருங்குட்டி, செங்குட்டி, கை கருப்பு, யட்சினி வசியம், மாயா, விஷ்ணு மாயா எல்லாமே கேரளால போய் பூஜை பண்ணி வாங்கிட்டு தான் வராங்க. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, செஞ்சு வச்சுட்டாங்களோன்ற மாதிரி பயம் இருக்கு சார் சொல்றோம் இல்லைங்களா? இல்ல, இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு என்ன காரணம்னா சனி வக்ரம், சனி பரிவர்த்தனை, சனிக்கு 1-9 கேது இருக்கிறது. நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க, ஊருக்கெல்லாம் ஐடியா சொல்லுவாங்க, தத்துவங்கள்லாம் பேசுவாங்க, பொண்டாட்டியோட ஒழுங்கா வாழக்கூடிய 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாம் இந்த சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் இந்த செய்வினை, பில்லி, சூனியம், மருந்து மாயம் வைக்கிறாங்களே, இதை வைக்க முடியாதுன்னு சில ஜாதகங்கள் சொல்றாங்களே. இப்ப ஜாதகங்கள் பாக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு பில்லி சூனியம் வைக்க முடியாதையா அப்படின்னு வாங்க இல்லைங்களா? அப்படி ஏதாச்சும் ஜாதகம் இருக்கா அப்படின்றப்ப பில்லி சூனியன்றது இருக்கா அதுக்கு முன்னால இல்லைங்களா? வைக்கலாம் வச்சா நடக்குமான்றது 2வது கட்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட்டத்துக்கு வந்துருவேன். பில்லி சூனியங்கிறது வைக்க முடியுமா வைக்க முடியாதுன்றப்ப நான் நிறைய டிவியில சொல்றேன், எனக்கு வைங்கடான்னு சொல்றேன். அப்ப அப்படிலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி வைக்கிறதா இருந்தா ஒருத்தனை பில்லி சூனியம் வழியாக வைத்து காலி பண்ணுவதாக இருந்தால், இப்ப சமீபத்துல ஏரியால ஒரு பெரிய பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்ல எத்தனையோ பேரை பாகிஸ்தான்ல இருந்து சிலர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா? அப்ப பில்லி சூனியத்தை வச்சு அந்த வந்திருக்கவனை பூரா ஜாவடிச்சிடலாம் இல்லையா? சொல்றது ஒரு நாட்டின் எனக்கு நாட்டு மேல ஒரு அக்கறை இருக்கு சார், எனக்கு பில்லி சூனியம் தெரியும் சார், அப்ப நான் என்ன செஞ்சிருக்கலாம்? கப்புன்னு அவங்களுக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் பில்லி சூனியம் செய்வனை வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு ஆளை காலி பண்ணி விட்டுருக்கலாம் இல்லைங்களா? கூட்டமா காலி பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கு இதாச்சும் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான். நான் சொல்றது, பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாலே நம்மள ஒரு 800 ஆண்டுகளாக முகலாயர்கள் வந்து போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. சரிதானே? 800 1000 வருஷங்களா நம்ம அவங்கள்ட்ட அடிமையா இருந்தோம். நம்ம வந்து நம்மளுடைய சுய சாம்ராஜ்யத்துல இருந்து முகலாய படையெடுப்புக்கு பிறகு நாமெல்லாம் முகலாயர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவனுக்கு போட்டு நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளுடைய ஓலை சுவடிகள், நம்மளுடைய எல்லா கலாச்சாரங்களையும் அழிச்சு, நம்மளுடைய எல்லா தனித்துவத்தையும் அழிச்சு, கோயில்களை இடிச்சு, அதுக்கு மேல கோயில்கள் அவங்க கோயில்கள் நிறுவி எவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அப்ப இந்த செய்வன மந்திரம் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்? முதல்ல அவங்களுக்கு 2 முட்டையை வச்சு விட்டுருக்கலாம் இல்லைங்களா? சரி, அவங்கள விடுங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கம்பெனி எல்லாம் உள்ள வந்தாங்க, ஆங்கிலேய படையெடுப்புகள். அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க விட்டு வச்ச மிச்ச மீதியில இவங்களும் ஆட்டை போட்டு அழிச்சாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? இந்த முட்டை மந்திரம், மாயம், செய்வன, கோளாறு, பில்லி சூனியம் எதையுமே யாருக்கும் வைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த செய்வினைகளுக்கு ஃபேமஸான ஊர் எது? நம்ம ஊர்ல, நம்ம இந்தியால செய்வினைகளுக்கு ஃபேமஸான ஏரியா எது அப்படின்னா கேரளா தான். கேரளான உடனே அது டப்புன்னு இந்த பக்கம் கொண்டே போட்டு மாந்திரிகம் போட்டுட்டு அந்த பூஜை எல்லாம் போட்டுவிட்டு சட்டை இல்லாம வரதானே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கேரளால தான் மொத்தத்துக்கு சோழி முடிச்சு விட்டாங்க. வந்தவங்க எல்லாம் நிறைய கன்வெர்ட் ஆனது பூரா கேரளா தான் இல்லைங்களா? அப்ப என்னன்னா, சரியா புரிஞ்சுக்கணும், இந்த பில்லி சூனியம், பிறரை கெடுப்பது அப்படின்றது நம்மளால யாருனாலையும் முடியாது. பிறரை கெடுக்கணும்னா அவனுடைய செயல்படால் அவனா தான் கெட்டு போகணுமே தவிர, நம்ம போய் ஒன்னொருத்தனை ஒண்ணுமே செய்யாம கெடுக்கணும். அவனோட முடியை கொண்டு வா, டவுசரை கொண்டு வா, ஜட்டியை கொண்டு வான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது. எனவே செய்வினை என்பது யாருக்கும் யாருனாலையும் வைக்க முடியாது. செய்வினை என்பது என்னன்னா, அவனுக்கு அவனே வச்சுக்கிறதா வேணாம். அப்ப அவனை அழித்து கொண்டாலே தவிர வேறு ஒருவரால் ஒருத்தரை அழிக்க முடியாது. சரியா புரிஞ்சுங்க. அப்படி அழிக்கிறதா இருந்தா இவ்வளவு பெரிய நாகரிகங்கள் வளர்ந்து வந்திருக்கு, எத்தனையோ பேர் அழிச்சிட்டு நம்ம இந்தியா என்ன இருக்கலாம்? இந்தியாவோட கேரளா மொத்தத்துக்கு அப்படி கேரளா தான் இதெல்லாம் ஃபார்மாலிட்டி ஆரம்பிக்கிறாங்க. கருங்குட்டி, செங்குட்டி, கை கருப்பு, யட்சினி வசியம், மாயா, விஷ்ணு மாயா எல்லாமே கேரளால போய் பூஜை பண்ணி வாங்கிட்டு தான் வராங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு யட்சினி வசியம் பண்ணி பூஜைக்கு காசு போட்டு சோறு போட்டு வளர்க்குறதா சொல்றாங்க. அப்ப மொத்தத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது கேரளா தான். இது எல்லாத்தையும் யட்சினி வசியம், கருங்குட்டி, செங்குட்டி, கை கருப்பு எல்லாத்தையும். அப்ப அங்க இருக்கிறவங்க பொறுத்து என்ன பண்ணிருக்கலாம், மொத்தத்துக்கு போய் இங்க இருந்து துபாய் அழிச்சிருக்கலாம். அந்த அரபு கண்ட்ரில அழிச்சு என்ன பண்ணிருக்கலாம், மொத்தத்துக்கு இப்ப இங்க இருந்து அவங்க ஊரா கேரளாக்காரங்க பூரா அரபு கண்ட்ரிக்கு தான் போறாங்க வேலைக்கு. அப்ப அரபு கண்ட்ரில போய் என்ன பண்ணிருக்கலாம், மொத்தத்தை அரபு கண்ட்ரி அழிச்சு 4 சேக்குகளை மொத்தத்துக்கு காலி பண்ணி இவங்க மொத்தத்துக்கு இந்தியாவோட சேர்த்துருக்கலாம். அப்படி எதையுமே சேர்க்கல இல்லையா? கடைசி வரைக்கும் இவங்க அங்க போய் சிமெண்ட் வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் தான் போறாங்க இல்லைங்களா? சரியா புரிஞ்சுக்க வேண்டியது, அது கொத்தனார நான் கம்மியா சொல்லல. நான் சொல்றது இங்க இருந்து போய் கஷ்டப்படத்தானே போறாங்க. அப்ப ஒரு 2-3 முட்டை எடுத்துட்டு போய் அங்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தை வாங்கிடலாம் இல்லையா? அப்படி யாருடைய சொத்தை யாரும் வாங்கவோ, யாருடைய வாழ்க்கையை யாரும் கெடுக்கவோ, யாருடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மாய மந்திரங்களால் டிஸ்டர்ப் பண்ணவோ யாருனாலையும் முடியாது. சரியா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஆனா இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம், இப்ப செல்போன் நம்மளே பயப்படுறோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு விஷயம் டவுன் ஆகுது வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள. சார் நான் சொல்றது சீரியஸா புரிஞ்சுக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால குடும்பம் வந்து நம்மளுடைய குடும்பம் ஒன்னாவே இருந்துச்சு சார்.
ஊர்ல சித்தப்பா பெரியப்பா ஒரு திருவிழா வந்துச்சுன்னா அவங்க வீட்டுல செருப்பு கழட்டி போடுறதுக்கு இடம் இருக்காது சார். அவ்வளவு பெரிய குடும்பம் எங்களுது. ஒரு ஏதாச்சும் ஒண்ணு சமைச்சா கூட ஒரு பெரிய சட்டியில சமைச்சா கூட ஒரே தட்டுல போட்டு 2, 3 பேர் திம்போம். அப்படி குடும்பம். பாத்ரூம் போறதுக்கு காட்டுக்கு போகணும். எல்லா சித்தப்பன் பெரியப்பெல்லாம் மரத்துக்கு கீழே உட்காந்து ஓரமா சரக்கு அடிச்சு சாராயம் குடிச்சிட்டு வருவாங்க. இப்படி ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பியா இருந்த குடும்பம். இந்த ராஜகிரண் படத்துல வர குடும்பம் மாதிரி தான் குடும்பம் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி சீரழிஞ்சு சின்ன பண்ணமாயி நான் இங்க இருக்கிறேன், எங்க சித்தப்பன் அங்க இருக்கிறான், எங்க சித்தப்பன் பையன் ஃபாரின்ல இருக்கிறான், பெரியப்பன் பையன் எந்த பக்கம் ஊர்ல இருக்கிறான். இப்படி சின்ன பண்ணமா ஆயிடுச்சு சார். எங்க பெரியப்பால 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்ப கூட எங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பேசினா சண்டையாயிருன்ற அளவுக்கு எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. ஆனா பேசாமே மெயின்டைன் பண்றோம். ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு இருக்குது. வெளியே இருக்கப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கேன், ஃப்ரெண்டுகள்ட்ட எல்லாம் ஜாலியா பேசுறேன். வீட்டுக்குள்ள வந்தா டம்பான மாதிரி ஒரு ஃபீலிங். வீடே ஒரு மாதிரி ஒரு காற்றோட்டம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களோன்ற மாதிரி பயம் இருக்கு சார் சொல்றோம் இல்லைங்களா. செஞ்சு வைக்க முடியுமா முடியாதாங்கிறது செகண்டரி. ஆனா செஞ்சு வச்சுட்டாங்களோன்ற பயம் இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு லைஃப்ல அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு என்ன காரணம்னா சனி வக்ரம், சனி பரிவர்த்தனை, சனிக்கு 1-5-9 கேது இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி ராகு இணைவு. அப்ப சனி தான் வந்து இந்த மரபு ரீதியான ஒரு பெரிய அழுத்தத்தையும் சமூக ரீதியான ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கத்தையும் பிரச்சனையும் கொடுக்கறது. இவங்க வந்து என்னன்னா ரொம்ப டம்ப் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமாகி ஒருத்தன் சாமியாரா போயிட்டான். ஆனா சாமியாரா போறதுக்காருக்கு ஒருத்தன் கல்யாணமே ஆகல. ஏன் கல்யாணம் ஆகணும்னு தெரியல. நிறைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு 49 வயசு ஆகும், தங்கச்சிக்கு 40 வயசு ஆகும், இன்னொருத்தனுக்கு 42 வயசு ஆகும். எவனும் கல்யாணம் ஆகாது. ஒரே ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவன் கொண்டாடி வீட்டை விட்டு ஓடி போயிடும். இந்த மாதிரி குடும்பம் எத்தனை குடும்பம் பார்த்துருக்கீங்க. அவங்க இதுல என்ன சொல்லுவாங்க? அப்ப இதெல்லாம் ஏன் சார் நடக்குது? எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நல்லா இருக்கே சார் குடும்பம். நாங்க நல்லா படிச்சவங்க சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஒரு ஆளு சைக்காட்டிஸ்டுங்க, மனநலம் மருத்துவர் அவரு. அவர்னால பொண்டாட்டிய இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊருக்கே ஐடியா சொல்லுவாங்க. நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க, ஊருக்கெல்லாம் ஐடியா சொல்லுவாங்க, தத்துவங்கள்லாம் பேசுவாங்க. பொண்டாட்டியோட ஒழுங்கா வாழ தெரியாது இல்லைங்களா. 4 பொண்டாட்டி வச்சிருப்பான். ஒரு பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிடுவான். அப்போ உன்னால பொண்டாட்டியே சரிசமப்படுத்த முடியல இல்லையா. அதான் நான் சொல்ல வருது. அப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றது குறைய எடுத்துக்காதீங்க. அப்ப ஊருக்கே ஐடியா கொடுக்கறது, தத்துவங்கள் பேசுறது, இதெல்லாம் பேசி தன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களே சமரசப்படுத்த முடியாத இருக்கவங்களுக்கு எப்படி இந்த தத்துவங்கள்லாம் வரும். அப்ப வெளியே சகிப்புத்தன்மையை பத்தி பேசுவாங்க. எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டா 3வது பொண்டாட்டி போயிருக்கும். அப்ப பொண்டாட்டி ஏன் சகிச்சு வாழலன்னு கேட்டா கேள்வி இல்லை, பதில் இல்லை. இது மாதிரி சுயமாகவே குழப்பிக் கொள்வது. இப்ப நான் இருக்கிறது செய்வன இருக்கா, முட்டை மந்திரம் இருக்குதா, சூனியம் இருக்கானா இல்ல. ஆனா எனக்கு வாழ்க்கை இது மாதிரி குழப்பமா இருக்கு இல்லையா. நான் ஊருக்கெல்லாம் பேசுறேன், ஆனா எனக்கு வந்து வாழ்க்கை விடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ராகு கேது சந்தியில் இருப்பது, அதுக்கப்புறமா சனி ராகு சனி கேது இணைவது, சனி வக்ரம் சனி பரிவர்த்தனை சனி விளிம்பு இருப்பது, புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆவது, அல்லது ஒரு ஜாதகத்தில் புதனும் சனியும் வக்ரமாக இருப்பது. அப்படி இருந்தா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் செய்வனை வைத்தது போல ஒரு பயமோ குழப்பமோ இருக்கும். அப்ப இது வைக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு பயம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வைக்க முடியாது. இது யாருக்கும் இந்த பயமும் வராது, வைக்கவும் முடியாது. ஆனா இவங்களுக்கு வைக்கவும் முடியாது. சனி வக்ரம் ஆயிட்டாலே அவங்கள்ட்ட அவங்களுடைய வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது. இவங்களா என்ன செஞ்சுக்குவாங்க, இவங்களா போய் கெடுத்துக்கிட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா அப்படி வச்சுட்டாங்களோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. எனவே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாகவோ சனி பரிவர்த்தனையாகவோ சனி விளிம்பாகவோ அல்லது சனிக்கு 1-7-9 ராகு எதுவோ இருந்தா இந்த செய்வனையை பற்றி பயப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உங்களாலதான்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனைன்றதை உட்காந்து அனலைஸ் பண்ணி உங்க குடும்பத்தோட பேசிக்கிட்டு முடிஞ்சா கிராமத்தை விட்டோ ஊரை விட்டோ உங்களுடைய குடும்பத்தை விட்டோ கொஞ்சம் பிரிஞ்சு போய் வேற ஊர்ல போய் பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. யாராலும் அழிக்க முடியாது. செய்வனை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே வந்தா தான் நீங்க உருப்பட முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில 28 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. 35 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.